ஞான மூலிகைன்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். வள்ளலார் 5 வகையான கீரைகளை ஞான மூலிகைன்றார். இந்த மூலிகையை ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னாவே ஞானம் தானாவே வருங்கிறார். அது பேரு மூலிகை, ஆனா கீரை தான். அது சிம்பிள். கரிசாலை, கரிசாலைன்னா தெரியுமா? கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இல்ல மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. வல்லாரை பேரே சரஸ்வதி, மூளையில மட்டும்தான் வேலை பார்க்கும். வல்லாரை போச்சுன்னா. தூதுவளை, ரெகுலரா தூதுவளை சாப்பிடும்போது கபத்தை அறுத்து விடும். தூதுவளைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. முசுமுசுக்கை ரத்தத்தை சுத்தப்படுத்தும், எலும்பு ஜாயின்ஸ் சரி பண்ணும். அது பண்ணாத விஷயமே கிடையாது. புளியாரை அல்லது பொன்னாங்கண்ணி, புளியாரை அதிகமா கிடைக்காத காரணத்தால பொன்னாங்கண்ணி ஆட் பண்ணிருக்கோம். இந்த ஞான மூலிகையும் சரி சஞ்சீவினியும் சரி ரெகுலரா பயன்படுத்திட்டே வாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் தேகம் பொலிவு பெறும். இழந்த இளமை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஒரு 2-3 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் எனர்ஜெட்டிக்கா மாறிடுவீங்க. ஞான மூலிகை 12 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம் எடுத்து உங்க தலைமையில போட்டா வெடிக்க மாட்டீங்க, அப்படியே நின்றுட்டு இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? காய சித்தி, காயம்னா உடல்னு அர்த்தம். சித்தி அப்படின்னா முழுமை பெற்றுச்சுன்னு அர்த்தம். காயம் எப்ப முழுமை பெறும்? கரிசாலையை 12 வருஷம் சாப்பிட்டீங்கன்னாவே முழுமை பெற்றும். கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி அல்லது புளியாரை 5 சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்? கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். உடம்புல இருக்க தேவையில்லாத வியாதி போகும். ஞானம் பிரகாசமா இருக்கும். சக்தி வாய்ந்த நிலைக்கு போயிருவீங்க. பவர்ஃபுல்லான பீயிங்கா மாறிடுவீங்க. ரெகுலரா பயன்படுத்திட்டே வாங்க. நினைத்து பார்க்க முடியாத நிலைக்கு போவீங்க. பயிற்சி பண்ணும்போது கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்.